ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் த டார்க்கஸ்ட் ஹார். வேறு கிரகத்தில் இருக்க ஏலியன்ஸ் நம்மளோட ஏர்த்குள்ளே வந்து மனுஷங்களை கொல்லும். அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். இந்த படத்தில் ஷான் பென்னு 2 பசங்க ரஷ்யாவில் இருக்க மாஸ்கோவுக்கு அவங்க ப்ராஜெக்ட் சம்மந்தமாக வராங்க. அதே மாதிரி நட்டாலி ஆன் அப்படிங்கிற 2 பொண்ணுங்க அந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக அங்கே வந்திருப்பாங்க. பென்னும் ஷானும் ஒரு கிளப்புக்கு போகிறதா அவங்களோட ப்ளாகில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நட்டாலியும் ஆனும் அந்த கிளப்புக்கு வராங்க. இவங்க 4 பேரும் அந்த கிளப்பில் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கிளப்பில் இருந்த லைட் எல்லாமே ஆஃப் ஆகுது. அந்த ஊரில் இருந்த மொத்த கரண்ட்டுமே ஆஃப் ஆகிருக்கும். எல்லாரும் வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறப்போ வானத்தில் நார்த்தன் லைட்ஸ் மாதிரி தெரியுது. ஆனால் அது எல்லாம் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் தெரியும். இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லைன்னு அந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. வானத்துலேருந்து நிறைய எரி நட்சத்திரம் விழுற மாதிரி இருக்கும். அப்படி ஒன்று ஒன்றா கீழே விழுக விழுக பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். கார் எல்லாம் தானாகவே லைட் எரிய ஆரம்பிக்கும். இவங்க கையில் இருக்க ஃபோன் எல்லாம் தானாகவே ரிங் ஆக ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் லைட் இருக்கோ அதெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். வானத்துலேருந்து ஜொலிச்சுட்டே அப்படி கீழே விழுகிறதெல்லாம் ஏலியன்ஸ். அவங்க ஒரு இன்விசிபிள் ஷீல்டோடு இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு அது பார்த்தா தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அது இருக்கப்போ அதை சுற்றி இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே தானாகவே எரிய ஆரம்பிக்கும். அதை வச்சு தான் ஏலியன் வருது அப்படிங்கிற விஷயத்தை இவங்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஏலியன் இவங்கள தொட்டாலே அப்படியே இவங்க பஸ்பம் ஆயிடுவாங்க. அது ஒருத்தராக அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவங்க எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் அந்த கிளப்புக்குள்ளேயே போய் ஓடுறாங்க. அந்த ஏலியன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்குது. அது இன்விசிபிளாக இருக்கிறதுனால அது கண்ணில் படாமல் தப்பிக்க கொஞ்சம் நேரம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் அது இருக்கிற இடத்துலலாம் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் தானாகவே ஆன் ஆகிறத கண்டுபிடிச்ச அப்புறம் நட்டாலி, ஆன், பென், ஷான் அப்புறம் ஸ்கைலர் இவங்க 5 பேரும் அந்த கிளப்பில் இருக்க ஒரு பேஸ்மெண்ட்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் அந்த பேஸ்மெண்ட்குள்ளேயே தான் அவங்க இருப்பாங்க. அங்கே இருக்க டின் ஃபுட்ஸை வச்சு தான் அவங்க சாப்பிட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஃபுட்டும் காலியாக இருக்கும். இதுக்கு மேலே அதுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்ருக்க முடியாதுன்னு வெளியே வரலான்னு யோசிப்பாங்க. இவங்களுக்கும் அந்த ஏலியன் அட்டாக் பண்ணுற சவுண்டு கொஞ்ச நேரம் கேட்காம இருந்திருக்கும். அதனால் அது போயிருக்கோன்னு நினச்சி இவங்க எல்லாரும் வெளியே வருவாங்க. அப்படி அவங்க வெளியே வந்து பார்க்குறப்போ ஊரே சாம்பலாக இருக்கும். அந்த ஊரில் இருக்க முக்கால்வாசி பேர் அந்த ஏலியன் கொண்டிருக்கும். இவங்கள மாதிரி யாராவது தப்பிச்சு உயிரோடு இருப்பாங்கன்னு இந்த 5 பேரும் எம்பசிக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்க பில்டிங்கும் ஃபுல்லாகவே காலியாக இருக்கும். அந்த ஊரோட டாப்பில் நின்று பார்த்தாலுமே அங்கே இருக்க முக்கால்வாசி இடம் ஃபுல்லாக சாம்பலாக இருக்கும். அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ரேடியோ கிடைக்கும். அதில் இந்த ஊர்லேருந்து ஒரு சப்மரைன் கிளம்புறதா சொல்லியிருப்பாங்க. இந்த ஏலியன் அட்டாக்லேருந்து தப்பிச்ச சர்வைவர்ஸ் எல்லாரும் அந்த சப்மரைனுக்கு வர சொல்லி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டட் மெசேஜ் வந்து அதில் ப்ளே ஆகிட்டே இருக்கும் ரேடியோவில். இதை கேட்ட அந்த 5 பேரும் அந்த சப்மரைன் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படி போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இவங்க 5 பேரில் ஸ்கைலருங்கிற ஒருத்தர் மட்டும் இவங்ககிட்டேருந்து பிரிஞ்சு தனியாக போய் அந்த ஏலியன் கூட சண்டை போடுறதா சொல்லிட்டு போயிருப்பான். ஆனால் போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஏலியன் இவனை கொண்டிருக்கும். இப்போ மிச்சம் இருக்க ஷான், பென், நட்டாலி, ஆன் இவங்க 4 பேரில் யார் அந்த ஏலியன் கிட்ட மாட்டாமல் தப்பிச்சு அந்த சப்மரைனுக்கு போய் சேர போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மூவி ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.